என்ன கந்தா, காலையிலேயே வேலை ஆரம்பிச்ச போல தெரியுது. ஆமாய்யா, இப்பதான் இவனுக்கு தண்ணி வச்சேன். இது மத்த குதிரை மாதிரி இல்ல. இத வாங்குறதுக்கு ஒரே போட்டா போட்டு நல்ல விலைக்கு வித்துட. விடியா, குழந்த மாதிரி வளர்த்தாச்சு. ஆ, சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன். எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. எதையும் நேரத்துல செஞ்சிடணும்யா. நான் கிளம்புறேன். என்ன கந்தா, குதிரை காணாம போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாய்யா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. என்னையா இவ்வளவு கூலா சொல்ற? அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன? சரி, உன் கெட்ட நேரம். விடியா பார்த்துக்கலாம். சரி, இப்போ நீ டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியா சொல்லு. ஏதோ ஒன்று குடியா. என்ன கந்தா, நம்ம குதிரை இன்னும் 4 குதிரையை சேர்த்துட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆமாய்யா, போன வாரம் தான் 4 குதிரையை காட்டிலேருந்து சேர்த்துட்டு வந்தான். சரி, உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. போனதெல்லாம் வந்துடுச்சு. உன் பையன் வந்த உடனே எல்லா குதிரையும் பழக்கி வச்சு ஒரு நல்ல விலைக்கு வித்துரு. உன்னால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுயா. சரி, விடியா பார்த்துக்கலாம். கந்தா, உள்ளவாயா. என்னையா பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு? காட்டு குதிரையை பழக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? சரி, ஆனது ஆச்சு. வலது கை காலில் சின்ன ஃப்ராக்சரு, சீக்கிரம் சரியாயிடும்பா. இதெல்லாம் உன் கெட்ட நேரம்யா. சரி, முதல்ல நீ கொஞ்சம் மோரை குடி. ஆமா, இந்த வயசான காலத்துல உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? விடுப்பா, பார்த்துக்கலாம். இந்த மீன்வாயில் இந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போர் அறிவிக்கப்படுது. அரசருடைய படையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நாட்டில் இருக்க எல்லா இளைஞர்களையும் வலுக்கட்டாயமாக ஆர்மியில் சேர்க்குறாங்க. அப்படி ஒரு நாள் கந்தன் வீட்டுக்கு வந்தப்போ, ஐயா, பையனுக்கு கை கால் அடிபட்டிருக்கு. கேள்விப்பட்டோம். சரியானதும் அரண்மனைக்கு தகவல் அனுப்புங்க. என்ன கந்தா, பையனுக்கு உடம்பு பரவாயில்ல போல தெரியுது. ஆமாய்யா. ஓ நல்ல நேரம். உன் பையன் தப்பிச்சிட்டான். ஊர்ல இருக்க எல்லா பசங்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போர் முடிஞ்சாதானே தெரியும் எத்தனை பேர் திரும்பி வருவாங்கன்னு. போர் முடியட்டும்ப்பா, முடிஞ்ச அப்புறம் பார்க்கலாம். ஆமாமா, உனக்கு என்னமோ எல்லாமே நல்லதாவே முடிஞ்சிருது.